கண்ணியமிக்கல்லா நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. நல்ல அமல்களாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து அவற்றுக்கான கூலியை ஈருலகத்திலேயும் நமக்கு நிரப்பமாக தந்து நல்லருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலாம் சீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லாவித நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லமல்கள் குறித்தும் நல்லமல்கள் ஈமானில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் நாம் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பேசி வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல ஈமானையும் நல்லமல்களையும் பிரித்து விட முடியாத வண்ணம் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் சொல்லி இருக்கிறோம். ஈமான் கொண்டவர்கள் நல்லமல்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ஈமான் பரிபூரணமாகாது. ஈமான் என்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமல்களும் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது என்று நாம் நிறைய ஹதீசுகளை கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து பேசி வருகிறோம். ஈமானை பொறுத்தவரை, நல்லமல்களை பொறுத்தவரை அதுல இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் யாருக்காக அமல் செய்கிறோம் என்பது முக்கியம், எதற்காக வேண்டி அமல் செய்கிறோம் என்பது முக்கியம், எந்த எண்ணத்தோடு நாம் அமல் செய்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த எண்ணங்களில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அமல் உடனடியாக பாத்திலாகிவிடும். நேற்று பேசும் பொழுது கூட சொன்னோம், அமல்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணம்? லேசான சருகுதல் ஏற்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவை நம்மை அந்த அமலுக்கு பிரயோஜனம் இல்லை என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட அது நமக்கு பாவத்தையும் சமயங்களில் நரகத்தையும் கூட பெற்றுக் கொடுத்து விடும். மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் தொழுகிறாருன்னு வைங்களேன், அந்த தொழுகையில் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அது பெரும் பாவத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிவிடும். யாருக்காக தொழுகணும்? அல்லாஹ்விற்காக தொழுகணும். அல்லாஹுக்கு பதிலாக மக்களுக்காக வேண்டிய ஒரு தொழுகிற பொழுது அவர் ஒரு விதத்தில் இணை வைப்பை ஏற்படுத்தி விட்டார் என்று கூட சொல்லலாம் என்கிற அளவில் இமாம்கள் அந்த அமலுக்கான அந்த கடினத்தன்மையை நமக்கு உணர்த்துகிறார்கள். நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லமல்கள் குறித்து நிறைய செய்திகளை பேசியிருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு சில ஹதீசுகளை நம்மால் பார்க்க முடியும். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது சொல்லுவார்கள், ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களோடு நீங்கள் எந்த வழியில் பயணம் செய்து நன்மையை பெற்று கொண்டாலும் அதில் அவர்கள் கூட்டாளியாக வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார். அதாவது அவர்கள் அமல் செய்ய மாட்டார்கள், அவர்கள் வீட்டில் இருப்பார்கள், அவர்கள் ஊரில் இருப்பார்கள். நீங்கள் எந்த வழியில் பயணம் செய்து நீங்கள் நன்மையை நோக்கி சென்றாலும் அதுல அவர்களுக்கும் ஒரு கூலி இருக்கும். உதாரணமாக, நீங்கள் போர்க்களத்துக்கு செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து கிளம்பி சிரமங்களுக்கு மத்தியில் கடந்து சென்று போர் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள். நீங்கள் போர் செய்த நன்மையை போல் அவர்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் உண்மையிலேயே அந்த அமலை செய்வதற்கு சாத்தியம் இல்லாதவர்கள், உண்மையிலேயே அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். உதாரணத்திற்கு பெண்களையே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நோயாளிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நோயாளிகள் உங்களோடு சேர்ந்து போர்க்களத்திற்கு வர முடியாது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, என் கை கால் மட்டும் நல்லா இருந்தா நான் போர்க்களத்துல போய் அல்லாஹ்வுக்காக வேண்டி சண்டை செய்து என்னுடைய உயிரை நான் நீக்கியிருப்பேனே, என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்கிற கவலையோடு யாராவது ஊரில் இருந்தால் அவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். உதாரணத்திற்கு நாம் இதையும் யோசிக்கணும், சமகால நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும்னா, பள்ளிவாசலில் ஆண்கள் மட்டுமே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்கள் மட்டுமே தொழுகையில் கலந்து கொள்ளுகிறார்.
ஒருவேளை ஜமாத்தினுடைய தொழுகை எங்களுக்கும் இருந்திருந்தால் ஆண்களை விட அதிகமாக நாங்கள் பள்ளியில் வந்து இறையச்சத்தை வெளிப்படுத்தி இருப்போம். எங்களுக்கு பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுதால் இவ்வளவு நன்மை, 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் தர்றான். ஆனால் அது ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது, எங்களுக்கு கிடைக்கல என்ற ஒரு கவலையோடு ஒரு பெண்மணி 2 ரக்காத்து ஃபஜ்ரை வீட்டுல தொழுதால் பள்ளியில் நாம் தொழுத நன்மை அவர்களுக்கு மிக சாதாரணமாக போய் சேர்ந்தது. நாம் என்ன செய்யறோம்? பள்ளிவாசலுக்கு வந்து கஷ்டப்பட்டு தொழுகிற தொழுகையினுடைய நன்மையை ஒரு பெண்மணி சாதாரணமாக வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கருத்தை மையப்படுத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு சில மக்கள் இருப்பார்கள், நீங்கள் எந்த வழியில் போனாலும் அவர்களுடைய அந்த கவலையை கொண்டு அவர்கள் அந்த நன்மையில் கூட்டாளியாகி விடுவார்கள். நிறைய நல்லமல்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம பார்க்கிறோம், ஜனாசாவினுடைய தொழுகை அது ஆண்களுக்கு மட்டுமே கடமையாக்கப்பட்டது. ஜும்ஆவினுடைய தொழுகை ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது. பள்ளியில் ஜமாத்தாக தொழுவது ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது. இந்த இடங்களில் ஒரு பெண்மணி யோசிக்கிறார், நம்மால இதுல பங்களிப்பு செய்ய முடியவில்லையேன்னு கவலைப்படுறாருன்னு சொல்லி சொன்னா அதில் அவருக்கு பங்களிப்பு உண்டு. பெருநாள் தொழுகை ஆண்களுக்கு மட்டுமே உண்டு. கணவன் வீட்டிலிருந்து கிளம்புகிறான், குழந்தை வீட்டிலிருந்து கிளம்புகிறது பெருநாளுக்காக வேண்டி, அவர்களுக்கு தேவையான ஆடைகளை எடுத்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து சரி செய்து அவர்களை அனுப்பி வைத்தால் பெண்கள் தொழுக வேண்டியதில்லை. நாம் தொழக்கூடிய அந்த தொழுகையின் நன்மை அவர்களுக்கும் கிடைத்து, அவங்க தொழுகாமையே அவர்களுக்கு நன்மை கிடைத்துவிடும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதன் எங்கெங்கெல்லாம் நன்மைக்கான வாயில்கள் திறந்திருக்கிறதோ எல்லா இடத்திலேயும் நாம் அந்தந்த நன்மைக்கான அந்த பங்களிப்பை செய்துவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு அம்பை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 பேரை சொர்க்கத்திற்குள்ளார் நுழைவிக்கிறார். அபூ தாவூத், சுனன் நஸஈ, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அம்பை கொண்டு 3 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க. அது எப்படி சொர்க்கத்திற்கு போவார்கள்? அந்த அம்பை யார் போர்க்களத்தில் பயன்படுத்தினாரோ, யார் எதிரிகளோடு சண்டை போட்டாரோ அவர்தான சொர்க்கத்துக்கு போக முடியும். எப்படி 3 பேர் போவாங்க? ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள், போர்க்களத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு மனிதர் ஆயுதத்தை தயார் செய்கிறார், அவருக்கும் சொர்க்கம் உண்டு. அந்த ஆயுதத்தை ஒருவர் எடுத்து கொடுக்கிறார். போர்க்களத்துல நேரடியாக அவர்களால் ஆயுதங்களை எடுத்து எரிந்து போர் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் போர் செய்யல, என்ன செய்யறார்? அங்கே இருக்கக்கூடிய அம்புகளை எடுத்து கொடுக்கிறார், அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு. ஒருவர் அந்த அம்பை பயன்படுத்தி எதிரிகளோடு சண்டையிடுகிறார், அவருக்கும் சொர்க்கம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அம்பை கொண்டு 3 பேர் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைகிறார்கள். நாம் என்ன செய்யறோம்னா, இந்த இடத்தில் நன்மைக்கான வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்பதை தான் கவனிக்கிறோம். நாம் நேரடியாக போய் முன்னாடி நின்று பெரிய அளவில் ஒரு நன்மையில் பங்களிப்பு செய்ய வேண்டியதில்லை. நம்மளால முடிந்த ஒரு சின்ன ஒரு உதவி, ஜனாசாவை தூக்கி நாம் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னா, ஜனாசாவை தூக்கினால் ஒரு கீராத் நன்மை. ஹதீஸ் என்ன சொல்லுது? ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால், ஜனாசாவை நீங்கள் தூக்கினால் உங்களுக்கு மலை அளவுக்கு கீராத் அளவுக்கு நன்மை உண்டுன்னு சொல்றோம். நம்ம போகிற போக்குல பார்ப்போம், ஜனாசாவை தொழுகை வச்சுட்டு எடுத்துட்டு போகிற பொழுது ஒரு சிலர் லேசா இதை தொட்டுட்டு விட்டுருவாங்க. அதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, நானும் தூக்கிய நன்மை, எனக்கும் தூக்கிய நன்மை வேண்டும்ங்கிறதுக்காகவே லேசா ஒரு கை, அவ்வளவுதான். அதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜனாசாவை தூக்கிய நன்மை கிடைக்கும். உங்களால முடியல, நீங்கள் கபிரஸ்தான் வரைக்கும் தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. போகிற போக்கில் லேசா ஒரு நொடியாவது ஜனாசாவை லேசாக தூக்குவதன் மூலம் அதனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டுங்கள். ஒருவர் ஒரு செல்வந்தராக இருக்கிறார், அவருடைய செல்வம் அவருக்கு எப்படி பயன்பட வேண்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எல்லா விதமான நன்மையும் அந்த செல்வம் அவருக்கு பெற்று தர வேண்டும். பள்ளிவாசல் கட்டணுமா, ஒரு குருவியின் கூட்டளவிற்காவது அதுல உங்களுடைய ஒரு செல்வந்தை பங்களிப்பு இருக்கணும். அனாதைக்கான ஒரு தேவை இருக்கிறதா, அதுல ஒரு சின்ன பங்களிப்பு இவருடைய பங்களிப்பு இருக்கணும். இது இப்படியாக செல்வத்தின் மூலம் எல்லா விதமான நன்மையையும் ஒருவர் பெற்றுக்கொள்ளுகிறார்னா அதுதான் அவருக்கு ஹலாலான பரக்கத்தான செல்வம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன பொழுது அவர்கள் வருவதற்கு முன்னால் முந்திக் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹுக்கு முன்னால் நின்றார்கள். கூட்டத்தார்கள் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல போய் நிற்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன்னுடைய கூட்டத்தை அழைத்து கொண்டு வர சொன்னேன், நீ ஏன் முன்னாடி வந்து நின்ற என்று கேட்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இலைக்க ரப்பி லித்தரல்லா, உன்னுடைய பொருத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் முந்திட்டு உனக்கு முன்னாடி வந்து நின்றேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சிலாகித்து பேசுவான். எனவே ஒரு இடத்தில் நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுனா
முந்திக்கொண்டு அதை செய்துவிட வேண்டும். அதே நேரத்துல நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்துல அதை பற்றி உண்டான கவலை இருக்கும். ரெண்டு பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒண்ணு பிரயாணி, இன்னொரு நோயாளி. பிரயாணி பிரயாணம் செய்து செல்லுகிறார், அவருக்கு 4 வேளை இஷாவை 2 ரக்காத்து தான் தொழுக முடியும். 4 ரக்காத்து தொழுகணும். சஃபர்ல கசரு 2 ரக்காத்து. ஆனா நன்மை எவ்வளவு கிடைக்கும்? 4 ரக்காத்துக்கான நன்மை கிடைக்கும். சுன்னத்தான தொழுகைகளை தொழ தேவையில்லை, ஃபஜ்ருடைய முன்சுன்னத் இல்ல, அவர் 2 ரக்காத்து தான் பரந்து தொழுவார். ஆனால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? 4 ரக்காத்துக்கான நன்மை கிடைக்கும். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரயாணி பிரயாணம் செய்து செல்லுகிற பொழுது அவர் ஊரில் இருக்கும் பொழுது என்ன நல்லமல் செய்தாரோ அதே கூலி பிரயாணத்தில் வழங்கப்படும். ஊர்ல இருக்கிறப்ப முன் சுன்னத்தை விட்டதே இல்லை, பிரயாணம் நிர்பந்தம் விட்டாரும் சொன்னாலும் கூட முழுமையான நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒருவர் நோயாளி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன அமல் செஞ்சாரோ அதே கூடி அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கிடைக்கும். ஹயாத்தா இருக்கிறப்ப, நல்லபடியாக இருக்கிறப்ப, ஒரு வேலை கூட முன்பின் சுன்னத்துகளை விட்டதில்லை, திடீர்னு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறார், அந்த நேரத்தில் அவரால் தொழுக முடியவில்லை, அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை அவருக்கு தருகிறான். ஏன் தருகிறான் என்று சொன்னால் அவருடைய கவலை தான் இங்கே காரணம். நாம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வருகிற செய்தி, நம்முடைய மனதில் நன்மைக்கான கவலை இருக்க வேண்டும், அல்லது ஆரோக்கியம் இருந்தால் நன்மைக்கான பங்களிப்பு இருக்க வேண்டும். இரண்டும் இருக்கிற பட்சத்திலே நாம் அதிகமான நன்மைகளை பெற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல மனங்களை நிரப்பமாக செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நிலருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.